Hi friends, welcome to Stevie Engineering Academy. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 8th யூனிட், that is computer control of process networks. இந்த யூனிட் எப்படி படிக்கணும், என்னென்ன மாதிரி क्वेश्चंस கேட்பாங்க, இதுல என்னென்ன டிஃபரண்ட் டைப்ஸ் இருக்குது அப்படினு சொல்லி பார்க்கலாங்க. இதுக்கு இந்த யூனிட்ஸ்க்கான எல்லா நோட்ஸுமே வந்து எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணியாச்சுங்க. இது பாத்தீங்க அப்படினா இதுல மொத்தம் வந்து 3 யூனிட் கம்பைன் ஆயிருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படினா ஸ்டேட் மாடல், ஸ்டேட் ஈக்குவேஷன், கண்ட்ரோலபிலிட்டி, அப்சர்வபிலிட்டி இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் சிஸ்டத்தில் வந்துருங்க. கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு கீழே வந்துடும். தட் இஸ் ஜெட், மாடிஃபைட் ஜெட் டிரான்ஸ்ஃபார்ம், பல்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், இது எல்லாமே எங்கே வரும் அப்படின்னா டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கில் கவர் ஆயிருங்க. இது எல்லாம் இது ரெண்டுமே இதில் கவர் ஆயிரும். அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா நெட்ஒர்க்ஸு, இது வந்து நெட்ஒர்க் தியரி. ஓகேங்களா, கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு வர்ற பார்ட் இது. ஓகேங்களா, இது ரொம்ப ஈஸியானது. அண்ட் வந்து இதில் வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதில் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த பார்ட்லேருந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்லேருந்து ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் வந்து இது டைரக்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும். நம்மளுக்கு கோர் சப்ஜெக்ட்ஸ்லேருந்து வர்ற கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின்ஸாக இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட அதர் டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட்ஸ்லேருந்து வர்ற பார்ட்லேருந்து வர்ற கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும். நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட இதுக்கு முன்னாடி நடந்த 2 டிஎன்இபி எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ் இந்த பார்ட்டில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இந்த பார்ட் விட்டுலாங்க. இந்த பார்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இதுக்கான வீடியோஸ் வந்து இருக்கு, நம்ம சேனல்லே பார்க்கலாம். நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸ்டேட் மாடல், ஸ்டேட் ஈக்குவேஷன்ஸ்க்கு, கண்ட்ரோலபிலிட்டி, அப்சர்வபிலிட்டி இதுக்கு எல்லாமே இருக்கு. ஓகேங்களா, தென் இதுக்கு வந்து இதுதான் எந்த இது அன்னைக்கு ப்ரொவைட் பண்ணலைங்க. ஸோ அதனால இதுக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். எப்படி இது வரைக்கும் கேட்டிருக்க 3 கொஸ்டின்ஸ், அதை வந்து எப்படி சால்வ் பண்றாங்க, எப்படி சால்வ் பண்ணலாம், அதுக்கான நோட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். அது அந்த கொஸ்டின்ஸ்க்கான நோட்ஸ். அண்ட் வந்து கண்டினியூஸாக வந்து சம் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தட் இஸ் தி லேயர் தட் எக்ஸ்டென்ஸ் ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் டெலிவரி டு ப்ராசஸ் டெலிவரி இஸ். ஓகேங்களா, ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, தட் இஸ் நோட் டு நோட். ஓகேங்களா, நோட் டு நோட், பாயிண்ட் டு பாயிண்ட் டெலிவரி. ஓகேங்களா, பாயிண்ட் டு பாயிண்ட் டெலிவரி டு ப்ராசஸ் டு ப்ராசஸ் டெலிவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் லேயர். ஓகேங்களா, டிரான்ஸ்போர்ட் லேயர். எப்படி டிரான்ஸ்போர்ட் லேயர்னு சொல்றீங்க அப்படின்னா தட் இஸ் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஹியர். தட் இஸ் ப்ராசஸ் டு ப்ராசஸ் டெலிவரி. தி டேட்டா லிங்க் லேயர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெலிவரி ஆஃப் ஃப்ரேம்ஸ். ஓகேங்களா, டேட்டா லிங்க் லேயர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஃப்ரேம்ஸ் வந்து டெலிவரி பண்றாங்க. ஓகேங்களா, ஓகே, நான் இதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன லேயர்ஸ் இருக்கு, ஓஎஸ்ஐ மாடல்ல என்னென்ன லேயர் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இங்க வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வி மூவ் ஆன் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓஎஸ்ஐ மாடல்ல வந்து மொத்தம் வந்து 7 லேயர் இருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் பிசிக்கல் லேயர், ஃபர்ஸ்ட் லேயர் பிசிக்கல் லேயர், செகண்ட் லேயர் டேட்டா லிங்க் லேயர், தேர்ட் லேயர் நெட்வொர்க் லேயர், ஃபோர்த் இஸ் டிரான்ஸ்போர்ட் லேயர், ஃபிஃப்த் இஸ் செஷன் லேயர், சிக்ஸ்த் பிரசன்டேஷன் லேயர், செவன்த் வந்து அப்ளிகேஷன் லேயர். ஓகேங்களா, பிசிக்கல், டேட்டா லிங்க், நெட்வொர்க், டிரான்ஸ்போர்ட், செஷன், பிரசன்டேஷன், அப்ளிகேஷன். ஓகேங்களா, இதுல இந்த 3 பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் கம்யூனிகேஷன் லேயர்ஸ். ஓகேங்களா, இது 3மே வந்து பிசிக்கல் கம்யூனிகேஷன் லேயர்ஸ். அண்ட் இந்த 4 லேயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பியர் டு பியர் புரோட்டோகாலோட இயங்குற லேயர்ஸ் இந்த 4மே. ஓகேங்களா, பிசிக்கல், டேட்டா லிங்க், நெட்வொர்க் வந்து பிசிக்கல் கம்யூனிகேஷன் லேயர்ஸ். இதெல்லாம் பியர் டு பியர் புரோட்டோகால், சம் புரோட்டோகால்ஸ் வந்து ஒர்க் ஆகும் இதுல. ஓகேங்களா, தென் அண்டு இந்த 3 லேயருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் சப்போர்ட் லேயர்ஸ். ஓகேங்களா, பிசிக்கல், டேட்டா லிங்க், நெட்வொர்க் லேயர் வந்து நெட்வொர்க் சப்போர்ட் லேயர்ஸ். இது பாத்தீங்க அப்படின்னா யூசர் சப்போர்ட் லேயர்ஸ்.
யூசர் அப்ளிகேஷன் சப்போர்ட் லேயர்ஸ். ஓகேங்களா, யூசர் அப்ளிகேஷன் சப்போர்ட் லேயர்ஸ், இந்த 4 லேயர்ஸ்மே. ஓகேங்களா, இதில் இருக்கிற இந்த 4 அப்பர் லேயருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சாஃப்ட்வேரில் ஆப்ரேட் ஆகிற லேயர்ஸ். இது 4மே சாஃப்ட்வேரில் மட்டும் ஆப்ரேட் ஆகிற லேயர்ஸ். அண்ட் இந்த 2 லேயர் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் வச்சு ஆப்ரேட் ஆகிற லேயர்ஸ். அண்ட் இது வந்து மேக்ஸிமம் ஹார்ட்வேர் மட்டும் இருக்கிற லேயர் வந்து ஃபிசிக்கல் லேயர். ஓகேங்களா, தென் இந்த ஸ்ட்ரக்சரில் ஃபிசிக்கல் லேயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவை வந்து என்ன மாதிரி டிரான்ஸ்மிட் பண்ணோம் அப்படின்னா பிட்டில் டிரான்ஸ்மிட் ஒரு நோடுலேருந்து இன்னொரு நோடுக்கு பிட் வைஸில் ஒரு பிட்டை வந்து பிட்டாக வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி கொடுக்கும் ஃபிசிக்கல் லேயரில். ஓகேங்களா, இந்த டேட்டா லிங்க் லேயரில் என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரேம்ஸ். ஓகேங்களா, டேட்டா லிங்க் லேயரில் ஃப்ரேம்ஸை வந்து டேட்டா லிங்க் லேயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும் ஃப்ரம் ஒன் நோட் டு அனதர் நோட் ஃப்ரேம்ஸ். ஓகேங்களா, நெட்வொர்க் லேயரில் என்ன ஆகும் அப்படின்னா தட் இஸ் பேக்கெட்ஸ். இங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேக்கெட்ஸாக வந்து டேட்டாவை வந்து ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும் நெட்வொர்க் லேயரில். தென் டிரான்ஸ்போர்ட் லேயரில் என்ன பண்ணும் அப்படின்னா மெசேஜஸாக கன்வெர்ட் பண்ணும். மெசேஜஸை வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு பியர் டு பியர் வந்து மெசேஜஸை டிரான்ஸ்மிட் பண்ணும். ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசேஜஸை டிரான்ஸ்மிட் பண்ணும். ஓகேங்களா, தென் செஷன் லேயரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா டயலாக் கண்ட்ரோல் அண்ட் சிங்க்ரோனைசேஷன். ஓகேங்களா, செஷன் லேயரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா டயலாக் கண்ட்ரோல் அண்ட் சிங்க்ரோனைசேஷன் தான் வந்து செஷன் லேயரோடது. ப்ரெசன்டேஷன் லேயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன், கம்ப்ரஷன் அண்ட் என்கிரிப்ஷன். ஓகேங்களா, ப்ரெசன்டேஷன் லேயரில் டிரான்ஸ்லேஷன், கம்ப்ரஷன் அண்ட் என்கிரிப்ஷன். அப்ளிகேஷன் லேயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் சர்வீசஸ். அப்ளிகேஷன் லேயரோடது ப்ரொவைடிங் சர்வீசஸ். இதெல்லாம் வந்து ஓஎஸ்ஐ மாடல் இந்த மாதிரி ஆப்ரேட் ஆகும். ஓகேங்களா, தென் இதில் வந்து நம்ம பர்டிகுலர் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் மட்டும் பார்க்கலாம். இப்போ இந்த கண்டினியூஷனில் the data link layer is responsible for delivery of frames. நம்ம அந்த இதிலே OSI மாடல்லே பார்த்துருந்தோம். டேட்டா லிங்க் லேயருக்கு frames between two neighboring nodes. ஓகேங்களா, நெய்பரிங் நோட்ஸ்க்கு இடையில ஃப்ரேம்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும் ஓவர் அ லிங்க். திஸ் இஸ் கால்ட் நோட் டு நோட் டெலிவரி. The network layer is responsible for the delivery of datagram between two hosts. This is called host to host delivery. ஓகேங்களா, communication on the internet is not defined as the exchange of data between two nodes or between two hosts. Okay, then real communication tasks takes place between two processes. We need process to process delivery. However, at any moment several processes may be running on the source host and several on the destination nodes. ஓகேங்களா, இது எல்லாமே எதோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயரோட வேலை. ஓகேங்களா, ப்ராசஸ் டு ப்ராசஸ் டெலிவரி. This clarifies to node is data link layer, host to host is network layer, process to process is transport layer. Okay, so our question is host to host delivery to process delivery. Process to process delivery is transport layer. Okay, process to process delivery is transport layer. Okay, clear? Then next question, second question is UDP is a. ஓகேங்களா, UDP means என்ன அப்படின்னா யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால். ஓகேங்களா, யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால் இஸ் a dash layer protocol. ஓகேங்களா, செஷன் லேயர் கனெக்ஷன்லெஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட் லேயர் கனெக்ஷன்லெஸ், கனெக்ஷன் ஓரியன்டட் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் கனெக்ஷன்லெஸ் புரோட்டோகால். ஓகேங்களா, UDP இஸ் a டிரான்ஸ்போர்ட் லேயர் கனெக்ஷன்லெஸ் புரோட்டோகால். ஓகே, இதுக்கான
explanation பார்க்கலாம். This is user datagram protocol UDP. The user datagram protocol is called connectionless. Note this, connectionless unreliable transport protocol. ஓகேங்களா, connectionless unreliable transport protocol. இதுலயே வந்து unreliable protocol எதுன்னு கூட நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் கொஸ்டினா கூட கேட்கலாம். ஓகேங்களா, it does not add anything to the services of IP except to provide process to process communication instead of host to host communication. ஓகேங்களா, also it performs very limited error checking. If UDP is so powerless, okay, UDP is so powerless, why would a process want to use it? With the disadvantages come some advantages. UDP is a very simple protocol using a minimum of overhead. ஓகேங்களா, okay, clear. Then third question is TCP is a dash layer protocol in the TCP IP protocol stack. ஓகேங்களா, இதுவும் வந்து transport layer protocol. ஓகே, transport layer protocol. ஓகேங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா 3 கொஸ்டினுமே வந்து எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர்ல இருந்தே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைமும் டிரான்ஸ்போர்ட் லேயர்ல இருந்தே கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, எந்த பார்ட்ல இருந்து வேணாலும் வரலாம். ஓகேங்களா, இதுக்கான ஆன்சர்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். TCP, the second transport layer protocol we discuss இந்த சாப்டர்ல சொல்லியிருக்காங்க, transmission control protocol. ஓகேங்களா, TCP like UDP is a process to process protocol. இதுவும் process to process protocol தான். TCP therefore like UDP uses port number unlike UDP. Okay, TCP is a connection oriented protocol. It creates a virtual connection between two TCPs to send data. In addition, TCP uses flow and error control mechanism at the transport level. ஓகேங்களா, in brief, TCP is called as a connection oriented. TCP வந்து connection oriented reliable transport protocol. ஓகேங்களா, யூடிபிக்கும் டிசிபிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இதுதான். யூடிபி வந்து கனெக்ஷன் லெஸ் நான் ரிலையபிள் ப்ரோட்டோகால். டிசிபி பார்த்தீங்க அப்படின்னா இஸ் அ கனெக்ஷன் ஓரியன்டட் ரிலையபிள் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோகால் தான் வந்து டிசிபி. யூடிபி வந்து அப்படியே ஆப்போசிட். இட் ஆட்ஸ் கனெக்ஷன் ஓரியன்டட் அண்ட் ரிலையபிள் ஃபியூச்சர்ஸ் டு தி சர்வீசஸ் ஆஃப் ஐபி. ஓகேங்களா, இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ஐபி மீன்ஸ் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூனிட்டில் வந்து இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுக்கான நோட்ஸ் எல்லாமே வந்து கம்மிங் வீடியோஸில் வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணலாங்க. எந்தெந்த மாதிரி இருக்கும், எது எது படிக்கணும், எது எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது வேணால் அப்கமிங் வீடியோஸில் வேணால் அப்டேட் பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.